Compound interest topic. After 3 years, how much compound interest will be obtained on rupees 7,800 at the interest rate of 5% per annum. அதாவது 7,800 ரூபாய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு, 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரு. விடுறப்ப அவருக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு முடிவில் அவர்கிட்ட எவ்வளோ தொகை இருக்கும்? பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் என்னது? பி ப்ளஸ்ஸு பி 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 இன்ட்டு என் பவர் என். ஓகேவா? இங்கே பின்னா எவ்வளவு? பிரின்சிபல் எவ்வளவு? 7,800. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5%. என்னங்கிறது என்ன? இந்த இடத்துல இயர்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படியே போடுங்க. பிரின்சிபல் எவ்வளவு? 7,800. 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100 பவர்னு 3. இப்போ இந்த உள்ளது மட்டும் தனியாக எடுத்து ப்ராசஸ் பண்ணுங்க. 1/1 ப்ளஸ் 5/100. இதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளவு? 100. இதை எதால் பெருக்கினா 100 ஆகும்? 100ஆல் பெருக்கலாம். மேலேயும் 100ஆல் பெருக்கிடும். ஓகேவா? ப்ளஸ் சிம்பிளாக அப்படியே போட்டுருங்க. 100 1ஆல் பெருக்கினா ஆகும், இதையும் 1ஆல் பெருக்கிடும். அப்போனா 105/100. ரெண்டுத்தையும் மினிமைஸ் பண்ணுனா 21/20. ஓகேவா? உள்ளது. அப்போனா இதை போட்டிங்கன்னா 7,800 21/20. பவர் 3னா என்ன அர்த்தம்? 3 தடவை போடுறதுன்னு அர்த்தம். 21 20 இன்ட்டு 21 20 இன்ட்டு 21 20. ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ வரும்னா 36 11 டிவைடட் 40 வரும். ஓகேவா? இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி போடுறப்ப எவ்வளோ கிடைக்குது? 9,029,475. 40 சார், 4 கீழே 40. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் இது என்னது? மொத்த பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? ஹவு மச் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க இல்லை? ஓகேவா? ஹவு மச் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறப்ப என்ன செய்யணும்? 9,029.475. இதுலேருந்து நீங்கள் 7,800 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,229.475. இதுதான் 3 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். தனி வெட். நீங்கள் இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமாக, ஒன்றுமே கிடையாது. ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த பிரின்சிபல் வரும்.